ஆன்மீகமல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டி.ஜே. சுந்தரபாண்டியன் சார் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட குரு பெயர்ச்சி அப்பத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். சார் குரு பெயர்ச்சி ஜூன் மாதத்துல வருது இல்லையா? ஸோ இந்த குரு பெயர்ச்சி ஒரு விசேஷமான இருக்கும் அப்படிங்கிறது நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான விசேஷங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் குடுக்க போகுது அப்படின்னு. அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடப்பார் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் ஏன் ரொம்ப விசேஷமா இருக்கும்? குரு பயிற்சினாலே விசேஷம். இதுல இந்த வருடம் ஏன் ரொம்ப குரு பகவான் வரும்போது எல்லாமே வெல்கம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஜோதிடர்கள் எல்லாமே ஏன் குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்மளுடைய குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி வரார். அப்ப கடக ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். ஸோ இந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கடகராசியில் தான் குரு பகவான் உச்சம் அடைகிறார். அப்ப உச்சம் அப்படிங்கிறது என்னன்னா வில் பவர் அதிகம். தனக்கு பிடிச்ச வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய தன்மை தான் உச்ச நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட உச்ச வீட்டுக்குள்ள வரக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை பலன் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலன் அதிகம். அவர் பார்க்கிற இடம்லாம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவர் 5ஆம் பார்வை மூலமாக விருச்சக ராசியை பார்க்க, அதே போல 7ஆம் பார்வை மூலமாக மகர ராசியை பார்க்க, 9ஆம் பார்வை மூலமாக நம்முடைய மீன ராசியை பார்க்க. ஸோ அப்போ ஒவ்வொரு ராசியை பார்க்கும்பொழுது நம்ம மேச ராசியிலிருந்து ஒவ்வொரு ராசியை நம்ம சொல்லும் போது அந்த ராசி அவங்களுக்கு எத்தனை தொடர்பாக வருது, எத்தனை பாவகமாக வருது, ஸோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன விஷயம்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே இந்த குரு பகவான் கொஞ்சம் வில் பவராக பார்க்கும்போது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம 20% சொல்லுவோம்னா இந்த வட்டம் 40% கொடுப்பாரு. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார் அப்படிங்கிறது உண்மை. இப்போ வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய சனி பகவானா இருக்கட்டும் அல்லது ராகுகேது பகவானா இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகும்போது என்னன்னா ஒரு பதட்டமும் ஒரு பயமும் இருக்கும். ஆகா சனி பயிற்சி வரப்போகுது, அவர் என்ன பண்ண போறான்னே தெரியல, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். அது ராகுகேது பயிற்சிக்கும் இதே தான். ஐயோ நிழல் கிரகங்கள், ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்களோ, எது நமக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற நிலைமையில மக்களுடைய மென்டாலிட்டியே அப்படிதான் இருக்கும். ஸோ ஆனால் குரு பயிற்சி மட்டும் என்ன பண்ணுவோம்னா, ஆஹா குரு பயிற்சி வருதுங்க, ஏதாவது ஒரு நல்லது நடந்துருமா, ஏதாவது ஒரு மாற்றம், நான் அதாவது இப்போ இருக்கிற நிலையை விட்டு ஒரு நல்ல ஒரு மாற்றமான நிலைக்கு போயிடுவோமா அப்படிங்கிற சிந்தனையை கொடுக்கக்கூடிய கிரகமாக தான் குரு பகவான் இருக்கார். ஏன் குரு பகவான் அப்படி இருக்கார் அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கிரகங்கள் ராகு கேது அப்படிங்கிற நிழல் கிரகம். ஸோ மீதி உள்ள 7 கிரகங்கள்ல மிக சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 7 கிரகங்கள் சூரியன், சந்திரன், அதே போல பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன் அப்படிங்கிற கிரகங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ சனி பகவான், ஓகேவா. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம குரு வச்சத்தோம்னா 7 கிரகங்கள் ஆயிடுது. ஸோ இந்த குரு பகவான் சுப கிரகமா இருக்கனால அவர் எல்லாத்துக்கும் நன்மையை தான் செய்வார் அப்படிங்கிற மென்டாலிட்டி எல்லாருக்குமே இருக்கு. அதே போல ஒரு திருமணம் விஷயமா இருக்கட்டும், திருமணம் பாக்கியம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா குரு பார்வை இருக்கா, இது கலோக்கியலாவே நம்மளுடைய வில்லேஜ்லேருந்து ஜோதிட பழமொழியிலேருந்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம்லாம், ஏங்க ராசிக்கு குரு பார்வை இருக்குங்க கல்யாணம் முடிஞ்சிடும், ஏங்க உங்க லக்னத்தை குரு பார்க்காருங்க சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு இணைவை நம்ம எப்பவுமே வச்சிருக்கோம். ஸோ அப்போ குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிறனால குரு உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தெல்லாம் பார்க்காரோ அந்த இடத்தில் உள்ள உங்களுக்கு காரணம் சார்ந்த விஷயங்கள், உறவு சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த குரு பயிற்சி ரொம்ப சூப்பரா இருக்க போகிறது உண்மை. சார் அடுத்ததா கும்ப ராசி பத்தி பார்க்க போறோம். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது, குறிப்பா அவங்களுடைய தொழில் எப்படி இருக்கும், புதுசா வீடு வாங்கலாம் அப்படின்னு இருக்கிற கும்ப ராசிக்காரர்களுக்கு வீடெல்லாம் வாங்கலாமா, அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. கும்பராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 2ஆம் இடத்த அதிபதி மற்றும் 11ஆம் இடத்த அதிபதியாக வருகிறார். ஸோ அப்படிப்பட்ட அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்ச நிலைக்கு போறது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பணம் இருந்தால் தான் வீடு வாங்க முடியும், பணம் இருந்தால் தான் வீடு கட்ட முடியும் அப்படிங்கிறது உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா பிங்களுக்கு பிங்காளின்னு தான் சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா காசையும் விட்டு கொடுத்துருக்காங்க. 2ஆம் இடத்துல சனி பகவான் போனதுலேருந்து கையில் காசு இல்லைங்கிற நிலைமை கும்பராசிக்கு வந்துருச்சு. மனசுல தெளிவில்லைங்கிற நிலைமை ராகு வர கொடுத்துக்கிருக்காரு. பல குழப்பங்கள், பல போராட்டங்கள், பல விஷயங்கள்ல தன்னுடைய சிந்தனையில தனக்குள்ளேயே ஒரு ஒரு அமைப்பை, ஒரு குழப்பத்தை கொடுக்க வேண்டிய நிலைமையில கும்பராசிக்காரங்க இருக்காங்க. ஸோ இதுலேருந்து மாற போகிறாங்க. இவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள மிகப்பெரிய ஏற்றம், புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புலாம்
குரு பகவான் உறுதியாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் ராசியின் அதிபதி போய் உட்கார்ந்துருக்கார். ஸோ அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வீடு மீனம். ஸோ அந்த அதிபதியே தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக நம்முடைய கும்பராசிக்கு 2ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால ஆட்டோமேட்டிக்காக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம். நான் நான் நினச்சேன், அது ஜெயிச்சிட்டேன். எப்படி ஜெயிச்சேன்? காசு எனக்கு வந்துச்சு. நான் வேலை பார்த்தேன், எனக்கு அங்கீகாரம் கிடைச்சிச்சு. தொழில் பண்ணேன், தொழிலில் வெற்றி கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க அதை வந்து உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய தன்மை கிரக ரீதியாக உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், பிடிச்ச மாதிரி வீடு கட்டுவாங்க. மனசுக்கு இந்த வீடு கட்டணும்னு ஆசை, இதே மாதிரி நான் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு ஆசை. ஸோ அந்த அமைப்பை குரு பகவான் இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் மாற்றம், இடமாற்றம்லாம் இருக்குதா சார் இந்த காலகட்டத்துல? அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க கும்பராசிக்கு 12ஆம் இடத்த குரு பார்க்க. அப்போ 12ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இடம் மாற்றத்துக்குரிய விஷயங்கள் அப்படிங்கிறது, அயல்நாடு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் குறிக்கும். அப்போ தொழிலில் ஒரு ஏற்றம் ஏற்படும். வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு, ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு, அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கும்பராசி என்பவர்கள் வெளிநாட்டில் போய் ஷூட்டிங் பண்ணக்கூடிய வாய்ப்பு, நம்ம யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ஸோ சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னை செலிபிரிட்டியாக உருவாக்க வேண்டும் நினைக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு குரு பகவானுடைய அருளால் உறுதியாக அவங்க எங்கே போனாலும் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. அவங்க என்ன தொழில் பண்ணாலும் அந்த தொழிலில் இவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை குரு பகவான் கொடுப்பார். அதாவது கும்பராசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொக்கிஷத்தின் அம்சம். இவங்ககிட்ட போய் ஒரு ரகசியத்தை சொன்னீங்கன்னா அடிச்சு கட்டாலும் சரி, வெட்டி கட்டாலும் சரி சொல்ல மாட்டாங்க. என்ன நம்பி சொல்லியிருக்காயா, அவன் என் மேலே உயிரே வச்சுருக்கான், என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு தெரியுமா, ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அந்த ரகசியத்தை பாதுகாப்பாங்க. இது இது அதனால் அந்த ரகசியத்தை வச்சிருக்கனால இவங்களுக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் அதை சந்திப்பாங்க, எதிர்கொள்ளுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க ஒரு சிறப்பான ஒரு தைரியமான தன்னம்பிக்கை உள்ள நபர்கள் தான் கும்பராசிக்காரங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் கொடுக்க. ஓகே சார். குருபெயர்ச்சி காலகட்டத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு எப்படி இருக்கும்? காதல் வந்து கைகூடுமா? அது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கை வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? என்னைய பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க காதல் திருமணம் முடிச்சவங்கலாம் கூட்டு வச்சு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு 60% கும்பராசி என்பவர்கள் காதல் திருமணத்துல நிறைய பிரச்சனை சந்திக்கிறாங்க. சார் நான் லவ் பண்ணும்போது என்னை மானே தேனே பொன்மானே ஐயரே ஆனா உயிரே அன்பே பாசம் மலரே நிறையா சொன்னாங்க. அவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டு என் கூட ரொம்ப கேரிங்காக இருக்காங்கன்னு நினச்சி அவங்கள நான் வந்து கல்யாணம் முடிச்சிட்டேன். தாலி கட்டின பிறகு தாளிக்கிறது வார்த்தைகளை நான் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அழுத்தங்கள் இருக்குது. குயில் மாதிரி இருக்கிற என்னையை விட்டுட்டு குரங்கு மாதிரி இருக்க ஒரு பெண்ணை தேடி போயிட்டாரு. மிகப்பெரிய அதிகார வர்க்கத்தில் இருக்காரு, ஆனால் அறிவு இல்லாமல் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள அவ்வளோ வலியும் வேதனையும் இருக்குது. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. இவங்களுடைய பார்ட்னர், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், மேபி எந்த பார்ட்னராக இருந்தாலும் அவங்க கும்பராசி என்பவர்கள்ட்ட ஒரு அன்பை காட்டக்கூடிய நிலைமை, அவங்களுடைய உண்மையான பாசத்தை புரிந்து கொண்டு பாசம் காட்டக்கூடிய நிலைமை, பாசங்கம் இல்லாத வாழ்க்கை காட்டக்கூடிய நிலைமை நம்முடைய கும்பராசி பெண்களுக்கு உறுதியாக உண்டு. கும்பராசி ஆண்களுக்குமே இது சிறப்பை தரும். ஓகே சார். கும்பராசிக்காரர்கள் வந்து இந்த காலகட்டத்துல இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்கப்பா அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சார்? அதாவது ராசியில் ராகுவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான். அப்போ புதிய நட்பு, புதிய அன்பு, புதிய காதல் அப்படின்னு ஒன்று உள்ளே என்ட்ரி ஆகுதுன்னா நோ என்ட்ரி போடும் முதலே வச்சிருங்க. வச்சுட்டு நீ யாரு, நானா இருக்கேன், வர்றியா, டீ சாப்பிட்றியா, போய்கிட்டே இரு. நீ வந்துட்டு என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சி என் மேலே சவாரி பண்ணுவேன், கடைசியில் அந்த சுமையை சுமக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு தான் வரும். ஆனால் நான் தெளிவான மனநிலையில் இருக்கேன், என்னை குழப்பாத அப்படின்னு நோ என்ட்ரி கார்டு போட வேண்டிய கட்டாயம் கும்பராசிக்கு இருக்குது. அதுபோல் இவங்களுடைய கணவனுடைய சம்மந்தப்பட்ட விஷயம், இவங்களுடைய மனைவி சார்ந்த விஷயங்களை வெளிப்படையாக யார்ட்டையும் சொல்லாமல் இருக்குது. இவங்க மனசு விட்டு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது காற்று போல் எல்லாரிடமும் பறந்து, அது காற்று ராசி கும்பம். அப்போ இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நெருப்பு மாதிரி பற்ற வச்சுருவாங்க ஆப்போசிட் பார்ட்டி. ஏன்னா நெருப்பு ராசி தான் நம்மளுடைய கும்பராசிக்கு ஆப்போசிட். அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்படாமல் யார்கிட்ட சொல்கிறோம் யார்கிட்ட சொல்லாமல் இருக்கணுங்கிற கவனம் தேவை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிந்தனைகளை ஆப்போசிட் பார்ட்டிக்கு கொடுப்பாங்க. காசு இவங்களுக்கு நல்லா வரும், இப்போ தன வரவு இப்போ நல்லா இருக்க போகுது, அப்போ அப்படி பண்ணு இப்படி பண்ணு இவங்களை உசுப்பத்துவாங்க. சான்ஸே இல்லை. நான் என்னுடைய சிந்தனைப்படி நான் இருந்துக்கிறேன், நீயா இருந்ததை இவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா கும்பராசி ஒரு குழப்பம் இல்லாத வாழ்க்கையில் வாழக்கூடிய அமைப்பு, பொருளாதாரத்தில் ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் அற்புதமாக கொடுக்கும்.
ஓகே சார். இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு எந்த கோவில் வழிபாடு சிறந்தது சார்? நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் ராசியில இருக்கிறது 7ஆம் இடத்துல கேது இருக்கனால, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பத்ரகாளி அம்மன் வழிபாடு சூப்பரா இருக்கும். துர்க்கை அம்மன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ராகு கால வேளையில இவங்க மறக்காம வழிபாடு செய்வது. வெள்ளிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ இவங்க ராகு கால வேளையில போய் பத்ரகாளி அம்மனையோ, துர்க்கை அம்மனையும் வழிபாடு செய்வது. துன்பம் இல்லாத வாழ்க்கை, துயரம் இல்லாத வாழ்க்கை, கும்பராசி குருவுடைய அருளாலும், வழிபாடு மூலமாகவும் சந்திப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஓகே சார். நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.